ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்து உரைத்தல். 1120வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சி பழம், நெருஞ்சி என்றால் நெருஞ்சி முள். அந்த நெருஞ்சியினுடைய முள் முழுதும் முள்ளாகவே இருக்கும். நெருஞ்சி முள் என்பது முழுமையாக முள். அதில் கால் வைத்து விட்டால் ரணமாக்கிவிடும், குத்தி காலை புண்ணாக்கிவிடும் நெருஞ்சி. அதை பழம் என்று சொல்கிறார். நாமெல்லாம் நெருஞ்சி காய் என்று தான் சொல்வோம். நெருஞ்சி பழம் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். பழம் என்றால் முதிர்ந்து விட்டது. நெருஞ்சி முள் இருக்கிறதே முற்றி விட்டது, காய்ந்து விட்டது, வயதாகி விட்டது இந்த நெருஞ்சி முள்ளுக்கு. அதை பழம் என்று சொல்லுகிறார். வயதானவர்களை நாம் என்றால் என்ன சொல்லுகின்றோம்? பழம், பழுத்த பழம் என்று சொல்வார்கள் வயதானவர்களை. 90 வயது 95 வயது ஆற்றா பழுத்த பழம் என்று சொல்வார்கள். ஏன்? அவ்வளவுதான், முடிந்து விட்டது, வயதாகிவிட்டது, முற்றிவிட்டது, உடம்பு முற்றிவிட்டது. அந்த நெருஞ்சி முள் காய்ந்து வளர்ச்சி அடைந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அந்த முள், நெருஞ்சி முள் வயதாகிவிட்டது. அப்படி அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது, அவ்வளவு. அதனால் அதை பழம் என்று சொல்கிறார். அது நெருஞ்சி முள் பட்டால் எப்படி பாதத்தை, நம்முடைய காலை வைத்து விட்டால் அந்த நம்முடைய பாதத்தை, நம்முடைய காலை ரணமாக்கிவிடும், புண்ணாக்கிவிடும். எவ்வளோ வலி ஏற்படும், தாங்க முடியுமா? அந்த வலியை தாங்க முடியாது. விஷ ஊசி போட்டால் போல நமக்கு வலி எடுக்கும் அந்த நெருஞ்சி முள் மீது காலை வைத்து விட்டால். என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய காதலினுடைய மனைவிக்கு கால் மிக மென்மையான கால். அவருடைய பாதம் மிக மென்மையாக இருக்கும். அது எப்படி மென்மையாக இருக்கும் என்று தெரியுமா? அன்னத்தினுடைய இறகு இருக்கிறதே, அன்னப்பறவையினுடைய இறகு, அது உடம்பில் இருக்கின்ற மயிர். ஒரு புறா என்று வைத்துக்கொள்ளுங்கள், பச்சைக்கிளி என்று சொல்லுங்கள், வைத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய உடம்பில் இருக்கின்ற அதை ஏனென்றால் நாம் எல்லாம் இப்பொழுது அன்னத்தை பார்த்ததில்லை. அன்னத்தினுடைய இறகு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அதற்காக புறாவினுடைய இறக்கை அல்லது காக்கையினுடைய இறக்கை எல்லாம் மென்மையாக இருக்கும். குருவியினுடைய இறக்கைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டு, மயிர் உதிர்ந்து விட்டால் மென்மையாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். அதனுடைய இறகு, அன்னத்தினுடைய இறகு மேல் என்னுடைய மனைவியுடைய காலை வைத்தால், பாதத்தை அதன் மீது வைத்து விட்டால், நெருஞ்சி முள் மீது காலை வைத்து விட்டால் எப்படி இருக்குமோ? ரத்தம் கொட்டுமோ? வலி எடுக்குமோ? ஜிவ்வென்று விஷ ஊசி போட்டார் போல வலிக்குமோ? அதை போல என்னுடைய காதலிக்கு, என்னுடைய மனைவிக்கு வலி ஏற்படும். அன்னப்பறவையினுடைய இறகு மீது காலை வைத்தாலே இப்படி ஏற்படும். நெருஞ்சி முள் மீது வைத்து விட்டால் போல, நெருஞ்சி முள் மீது அவள் காலை வைத்து விட்டால் எப்படி துடிப்பாலோ அப்படி குத்துகிறது அந்த அன்னத்தினுடைய இறகுகள். அது மட்டுமல்ல, அனிச்ச மலர் இருக்கிறது. அந்த அனிச்ச மலரை பறித்து கொண்டு வந்து கீழே வைத்து அதன் மீது என்னுடைய மனைவியினுடைய காலை வைத்தால், தெரியாமல் அந்த அனிச்ச பூவின் மீது என் மனைவி காலை வைத்து விட்டால், அப்பொழுது கூட நெருஞ்சி முள் குத்துவதைப் போல அந்த அனிச்ச மலர் குத்துகிறதாம். அந்த அனிச்ச மலர் மீது கால் வைத்தால் அது நெருஞ்சி முள் குத்துவதை போல் இருக்கிறதாம். அவ்வளவு மென்மையானவள் என்னுடைய மனைவி. அவளுடைய கால்கள் அவ்வளவு மென்மையானவை, பாதங்கள் அவ்வளவு மென்மையானவை. ஆஹா, அன்னத்தினுடைய இறகையும் அவளால் மிதித்தால் அவளால் தாங்க முடியவில்லை, வலி எடுக்கிறது. அதன் மீது காலை வைத்து விட்டால், அனிச்ச மலர் மீது காலை வைத்து விட்டாலும் தாங்க முடியவில்லை வலி. அவ்வளவு மென்மையானவள் என்னுடைய மனைவி என்று தன்னுடைய மனைவியினுடைய பாதமே அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கிறது என்றால், மற்ற இடங்கள் இன்னும் எந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும்? தினமும் நடந்து போகின்ற அந்த காய் காய்த்து விட்டிருக்கும். காய் காய்த்து விட்டது என்று சொல்வார்கள். அதாவது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும் நம்முடைய கால் பகுதி எல்லோருக்குமே. ஏன்னா நடந்து செல்கின்றோம், நடந்து கால் அப்படியே கெட்டியாகி இரும்பு போல் இருக்கும், மிக வலுவாக இருக்கும். அதை காய் என்று சொல்வார்கள். முற்றிய காய் எப்படி இருக்கும் அது போல் இருக்கும் பொதுவாக எல்லோருக்குமே. ஆனால் பெண்களுடைய பாதங்கள், கால்கள்
ஆண்களுடைய காலை விட கொஞ்சம் மென்மையாக இருக்கும், நிறையவே மென்மையாக இருக்கும். அவர்கள் எதன் மீது காலை வைத்து விட்டாலும் ரத்தம் கொட்டும். அப்படி அவ்வளோ மென்மையானவள் பெண்கள். அதைத்தான் சொல்லுகின்றாள். மலரினும் மெல்லிது காமம், மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். பெண்களோடு உறவு கொள்கின்ற பொழுது, உடல் உறவு கொள்கின்ற பொழுது பெண்ணுறுப்பு மலரை விட மென்மையானது. கசக்கி பிழியாதீர்கள், பக்குவமாக உடல் உறவு கொள்ளுங்கள். மலர் மீது காலை வைப்பது போல வைக்காதீர்கள் என்று மென்மையான பகுதி அது. உடம்பிலே மிக மிக மென்மையான பகுதி அது. அதை கெடுத்து விடாதீர்கள். அது காலாகாலத்திற்கு உங்களுக்கு உதவி போகிறது, இன்பத்தை தரக்கூடியது. அதை ஒரே அடியாக மிதித்து சாகடித்து அதை நோகடித்து விடார்கள், அதை குத்தி குதறி விடாதீர்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மென்மையானவர்கள் பெண்கள். அவருடைய உடல் உறுப்பு காலே பாதமே அவ்வளவு மென்மையாக இருக்கிறது என்றால் மற்ற உடல் உறுப்புகள் எவ்வளவு மென்மையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மென்மையானவர்களை அவருடைய உள்ளமும் மென்மையாக இருக்கும். உடல் உறுப்புகள் மட்டும் மென்மையல்ல, உள்ளமும் மென்மையாக இருக்கும். அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நெறிஞ்சி முல்லை போல குத்தி கிழிக்காதீர்கள் என்று திருவள்ளுவர் நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.